ஓ, சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சூரத்து ஹதீத் 19வது வசனத்துல. ம். போன கிளாஸ் என்ன அஊது கேள்வி கேட்டா பில் படிச்சேன்? படிச்ச கேள்வி கேட்டா இல்லையே. இல்ல. ஆ ஸ்டார்ட் பண்ணுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا بالله ورسله أولئك هم الصديقون கொஞ்சம் திருப்பி ஓதுப்பா. வல்லதீன ஆமனு والشهداء. சின்ன பிள்ளை உண்டீர. திருப்பி ஓதுப்பாவும் பிள்ளை வராம. والذين آمنوا بالله ورسله أولئك هم الصديقون வருசுலிஹி والشهداء. வருசுலிஹி உச்சரிப்பை கொஞ்சம் எடுத்து ஓதுங்க. வருசுலிஹி. والذين آمنوا بالله ورسله أولئك நீட்டுறது போதாது. هم மத்தினுடைய நீட்டுறது الصديقون. போதாது. மத்தினுடைய அடையாளம் நீட்டுவது போதாது. والذين آمنوا بالله ورسله أولئك هم الصديقون والشهداء عند ربهم لهم أجرهم ونورهم. والذين كفروا وكذبوا بآياتنا وكذبوا وكذب சத்துகளை உச்சரிங்களே சரியா. சத்துகளா உச்சரிக்கணும். நீ ஓதிக்கொண்டு போற அதே ட்ரெக்லயே சத்துகளை அழகா உச்சரிக்கலாம். பிரச்சனை இல்லை இதுல. والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب الجحيم. اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزين. ஈர சவுண்ட் முக்கியம். اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة வசீன وتفاخر. என்ன 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 மாதிரி அது? வசீன எத்தனை செகண்ட் நீ பாடணும்? اعلموا உங்களுக்கு ஒரு أنما கேள்வி பதில் الحياة. சொல்லணும். ஒரு கேள்வி ஒன்று கேட்டா அதுக்கு பதில் சொல்லி பழகும். எத்தனை செகண்ட் நீட்டலாம்டா ஓதுங்க அதான் அர்த்தம் அதுல. வஅலமு அப்படின்னு உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஓதுங்கோ அதான் எத்தனை கேட்கப்பட்ட செகண்ட்? கேள்வி. 4 செகண்ட். அஹ் 4 செகண்ட் நீட்டி நிப்பாடு. 4 செகண்ட் நீட்டி நீ பாடணும். வெரி குட். அப்படித்தான் நிக்கணும். குட் ஆன்சர். ஆன்சர் இஸ் வெரி குட். எடுக்கிறது ஒன்றும் இல்லை. அவ்வளவு குயிக்கா ஆன்சர் குயிக்கா கரெக்டா வந்து எடுக்கிறது ஒன்றும் இல்லை. வெறும் வேறு பேர்ல பிள்ளைன்னு ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா பதில் எங்கன்னு சொல்லி எங்க விஷயம் நான் எங்க ஈக்கிறோம். பெரிய பிள்ளையை விட லேசியமான பிள்ளையும் இல்லை. பெரிய பிள்ளை. ம் விட பெரிய பிழை. இதுக்கு நான் என்ன செய்யறது? ஏன் நாங்க 4 செகண்ட் 6 செகண்ட் நீட்டி பாடணும்? வசீன ஏன் அது என்னது காரணம் நீட்டி பாடணும்?
சுகுன் செய்யப்பட்ட ஏ வந்திருக்கிறது. சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திருக்கிறதால நாங்க 6 செகண்ட் நீட்டி ஓதணும். இப்படிதானே? ஓ. அப்ப நீங்க முதலாம் வசனத்துல ஓதினதுல நிறைய பிழைக்கிறேன். சித்தி கூன நீங்க 6 செகண்ட் விட்டல, அது ஒரு பிழை. ஜஹீம்ல நீங்க 6 செகண்ட் விட்டல, அதுவும் ஒரு பிழை. வல்லதீனில சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துக்கு மத்திய எழுத்து, அதுலயும் நீங்க 6 செகண்ட் விட்டல, அதுவும் பிழை. முதலாம் வசனத்திலே 3 பிழைக்குது. இதெல்லாம் தெளிவாக சொல்லித்தரப்பட்டு தான் நான் கேள்வி கேட்கிறேன்னா, சொல்லித்தரல யாருன்னு சொல்லலாம். எத்தனை இன்டர்வியூ எல்லாம் ஒன்று சொல்லி தரல அப்படியா? சும்மா கடுத்துட்டு எடுத்து ஓதுன்னு சொல்லிக்கிறேன் அப்படியா? சொல்லி தந்த. அதுதானே. இப்ப எங்க வீடு சொல்லித்தராம கேள்வி கேட்டா சொல்லணுமா? சரி, மன்னிச்சுக்கோங்க, ஏச வேணாம், நீங்க சொல்லித்தரல, சொல்லித்தராம கேள்வி கேட்க வேணாம், தைரியமா சொல்லலாம். அல்லது நான் கேள்வி கேட்பேன். இந்த உழைப்பில பிள்ளையாவது போல கேள்வி கேட்டா கேட்கும். பிழையாக ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் கேள்வி கேட்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நான் கேள்வி கேட்கணுமே, இல்லாட்டி ஜாதி ஆயிக்கும். எல்லாம் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு கோணத்துக்கு போயிடுது. இப்பவே இப்படிக்குன்னா கேள்வி விட்டா குர்பானி மாத்தி எழுதிருக்கீங்க. என்ன செய்யறது, என்ன செய்யறது, என்ன செய்யறது? ம் விளங்குது இல்ல என்ன செய்யறேன்னு சொல்லி. இதற்கு இப்ப என்ன செய்யறோம் விளங்குது இல்ல. இதற்கு இப்ப நாங்க என்னத்தை செய்யணும் என்கிறது எனக்கு விளங்குது இல்ல. அதுல என்ன மத்திக்கு சொல்லுங்க பாப்போம். அப்படி வருமா அப்சல்? சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தா மத்திர யா வந்தா எல்லாத்தையும் 6 செகண்ட் இடணும். இது சரியா? இது முதலாவது எங்கட எங்கட லொஜிக்கலா எங்கட யோசனைக்கு சரின்னு வருதா? இவ்வளவு நீங்க அப்படியா ஓதுனீங்க? 6 செகண்ட் இல்ல, 4 செகண்ட். 4 செகண்ட் நீட்டீங்க எல்லா இடத்துலயும். அப்படி நீங்க அப்படித்தானே? மத்திர எழுத்து வந்தா 4 செகண்ட் நீட்டி ஓதுணும் அப்படித்தானே? ஓ. இதுவரைக்கும் நீங்க அப்படியா ஓதுனீங்க? மத்திர எழுத்து வந்தா 4 செகண்ட் நீட்டி ஓதுணும் அப்படியா? ഇവിടെ பாருங்க, வல்லதீன பெல ஆமனு பெல பில்லாஹில மத்து ரசூலிஹி உலாயிக ஹுமு சித்தீகூன் பெல வஷுஹதா இன்த ரப்பிஹிம் லஹும் அஜ்ருஹும் வ நூருஹும் பெல வல்லதீன பெல கஃபரு பெல கஸபு பெல. அவ்வளத்துல நீங்க 4 செகண்ட் இல்லையே. வல்லதீன ஆமனு பில்லாஹி வரசுலிஹி உலாயிக هم الصديقون. அப்படிதான் ஓதணும். 4 செகண்ட் இப்படியா ஓதுனீங்க நீங்க? எனக்கு தெரியாது. நான் இதை சொல்லித் தர மாட்டேன். சொல்லியிருந்தா பிரச்சனை. உங்களுக்கு நீங்களே தெளிவா சொல்றீங்க, எல்லாம் சொல்லி தருகிறது. இப்ப எனக்கு ரிப்ளை தேடிட்டு வாங்க. நான் தர மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க தேடணும், தேடுங்க. ஐடியா தந்திக்கிறேன். ஐடியா நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி வரும், என்ன மாதிரி வரும், காரணத்தோட சொல்லணும். சும்மா வந்து 5 செகண்ட், 4 செகண்ட், 2 செகண்ட், தெளிவான காரணத்தோட சொல்லணும். இப்படி வந்திக்குது, இப்படி நீட்டணும். இப்படி வரல, இப்படி நீட்ட தேவையில்லை. இப்படி வருது, இப்படி நீட்டணும். தெளிவான காரணத்தோட எனக்கு பதில் சொல்லணும். அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு விஷயம் விளங்க வேண்டும். அல்லது நாங்க திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து படிப்போம். இது பிரச்சனை இல்லை, படிக்கிற பிரச்சனை இல்லை. வேணாடி தெரியாடி படிக்கத்தானே வேணும். ஆனா நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அதனால உங்களுக்கு டைம் விட்டு தாரேன். போயிட்டு தேடி பாருங்க. அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் மிக தெளிவா வாங்க, நான் கேள்வி கேட்பேன். இதான் சப்ஜெக்டா? அடுத்த கிளாஸ்ல பெஸ்ட் கேட்பேன். என்னத்தை கேள்வி கேட்டு நிப்பாடுனா